கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20, 21, 22. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். உங்க உடலுக்கெல்லாம் அது மருந்துதான், அது உண்மைதான். இது எல்லாருக்கும் இலவசமாய் அவர் கொடுத்திருக்கிறார். இது ஒரு சிலருக்கு, ஒரு கூட்டத்துக்கு அப்படிலாம் இல்லை, எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் அவர் கொடுத்திருக்கிறார், எல்லாருக்கும் அது காத்து கொண்டு இருக்கிறது. ஆனா இந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் எப்படி இருக்குதா? ஜீவனை கொடுக்குதான். எல்லாரும் அதை பெற்றுக்கொள்றது இல்லை. யாரு பெற்றுக்கொள்றாங்க? நான் இப்ப சொன்னேன் இல்லையா, முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க தான் அதை என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். அதை தேடுகிறவர்கள். தேடுகிறதுனா என்ன? உங்க பிரச்சனைக்கு மத்தியில அந்த வார்த்தையை பிடிக்கிறது. எத்தனை தடைகள் இருக்கதான் செய்யும். உலக பிரகாரமா அது ஒரு தீர்வு ஒரு நபர்கிட்ட இருக்குன்னா எல்லா வேலையும் போட்டுட்டு போய் நம்ம பாக்குறோம் இல்லையா? பாக்குறோமா இல்லையா? ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஒரு நபரிடம் இருக்கிறது அப்படின்னா லீவு போட்டு எல்லா வேலையும் விட்டுட்டு அந்த நபரை போய் பார்க்கிறோமா இல்லையா? பார்க்கிறோம் இல்லையா? அப்போ அவருடைய வார்த்தையில் தீர்வு இருக்கிறது, அதை அவர் கொடுத்திருக்கிறார். அதை நான் அறிந்து கொண்டால் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அதற்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணுமா வேண்டாமா? உங்க பிரச்சனைக்கு மத்தியில, உங்க சூழலுக்கு மத்தியில அதற்கு நீங்க முதலிடம் கொடுத்து யாரு தேடுறீங்களோ அவங்க அந்த ஜீவனை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் இல்ல, மறுபடியும் சொல்றேன், எல்லாரும் இல்ல. அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லோரும் அதை கண்டுபிடிப்பது இல்லை. உங்க சூழலுக்கு மத்தியில, உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு மத்தியில யார் ஒருவர் அந்த சத்தியத்துக்கு முதலிடம் கொடுக்கிறீங்களோ, சத்தியம்ங்கிறது யாரும் இல்ல, இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். அவரை அறிந்து கொள்றதுக்கு நீங்க யாரு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ நான் கேரண்டி தரேன், உங்களால அந்த ஜீவன் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் மேல உள்ள நிச்சயம் இல்ல, அவர் யாருன்னு எனக்கு என்ன செய்யும்? தெரியும். உங்களால பார்க்காம இருக்க முடியாது. நிச்சயம் உங்களால என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்படி கேட்கணும்னா முக்கியத்துவம் கொடுத்து கேட்கணும். இததான் இஸ்ரவேல் ஜனங்களோட வாழ்க்கையில பார்க்கலாம். அவங்க முக்கியத்துவம் கொடுத்து என்ன செய்யல? கேட்கல. பெரிய பெரிய அற்புதங்களை அவர் செய்தார். தேவன் பலத்த அற்புதங்களை செஞ்சு இஸ்ரவேல் மக்களை கூட்டிட்டு வருகிறார். ஒரு அற்புதம், 2 அற்புதம்லாம் இல்ல. கானான் தேசத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அந்த தேசத்தை போய் வேவு பார்க்கணும்னு ஒரு ஆசை அந்த மக்களுக்கு. தேவனுக்கு அதுல விருப்பம் இல்லை. ஆனாலும் அந்த மக்கள் ஆசைப்படுறாங்க. தேவன் அங்க என்ன செய்கிறார்? அதற்கு இடம் கொடுக்கிறார், அனுமதி கொடுக்கிறார். உள்ள போய் பார்த்துட்டு வந்து ராட்சசர்களை பார்த்து என்ன செஞ்சுட்டாங்க? பயந்துட்டாங்க. 12 பேர் உள்ள போறாங்க. 10 பேர் வந்து என்ன தகவலை சொல்றாங்க? அது தேவன் சொன்னது போல அது பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம்தான், அதுல பொய்யெல்லாம் இல்ல, அது உண்மைதான். ஆனாலும் அங்க யார் இருக்கிறா? ராட்சசர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் அங்க கோட்டை எப்படி இருக்கு? பலமா இருக்குது. அவங்க பார்வைக்கு எங்களை பார்க்க எப்படி இருக்குது? வெட்டுக்கிளி போல இருக்கு. எங்க பார்வைக்குமே எங்களை பார்க்க எப்படிதான் இருக்குது? வெட்டுக்கிளி போலதான் இருக்குது. அங்க காலேபும் யோசுவாவும் என்ன சொல்வாங்க அப்படின்னா, இல்ல இல்ல, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போய்விட்டது. எப்போ தேவன் அந்த தேசத்தை உனக்கு நான் கொடுத்தேன்னு சொன்னாரோ அப்பவே அந்த நிழல் அவங்களை விட்டு என்ன செஞ்சிட்டு போய்விட்டது. எளிதாய் போய் அதை சொந்தமாக்கி கொள்ளலாம் வாருங்கள். 2 விதமான தகவல் அந்த மக்கள் முன்னாடி வைக்கப்படுகிறது. அவங்க எதுக்கு செவி சாச்சாங்க? 10 பேர் சொன்ன கண்ணால் பார்க்கக்கூடிய செய்திக்கு செவி சாச்சாங்களே தவிர தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க என்ன செய்யல? செவி சாய்க்கல. தேவனுடைய வார்த்தை என்ன? நான் பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தை உங்களுக்கு சொந்தமாக கொடுத்தேன். அவர் பார்வையில் அதை என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு.
அதை விசுவாசிச்சு இந்த மக்கள் காலெடுத்து கானானுக்குள் வைத்தால் போதும், யுத்தம் கர்த்தருடையது. அந்த காலெடுத்து வைக்கிறதுக்கான விசுவாசம் அவங்களுக்கு என்ன செய்யல, வரல. ஏன் வரல? அந்த 10 பேர் சொன்னதை அவங்க என்ன செய்யறாங்க, கேக்குறாங்க. அங்க தேவன் சொன்னதும் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் என்ன இருக்கு, பார்க்கின்ற விஷயங்கள், சூழ்நிலைகள்ல இருந்து வர்ற தகவல்கள், அந்த 10 பேர் சொன்ன வார்த்தைகள், உலக வார்த்தைகள் உள்ள என்ன செய்து போகுது. அந்த இரு மனசா இருந்ததுனால அவங்களால அதை என்ன செய்ய முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. யாரெல்லாம் அங்க ராட்சசர்கள் இருக்கிறாங்க, அவங்க பார்வையில நான் வெட்டுக்கிளிய போல இருக்கிறேன்னு சொல்லி பயந்தாங்களோ, அதுல ஒருவர் கூட கானான் தேசத்திற்குள் செல்லவில்லை. நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. நமக்கான எடுத்துக்காட்டுக்கள் அவைகள் எல்லாம் தேவன் கொடுத்துட்டாரு. அவங்கள பாதி வனாந்தரத்துல கொண்டு போய் அழிக்கிறதற்காக அவர் அவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சு என்ன செய்யல, கூட்டிட்டு வரல. அவர் கொடுத்த ஒன்றை அந்த மக்களால் சொந்தமாக்கி கொள்ள முடியவில்லை. எது தடுத்தது? ராட்சசர்கள் தடுக்கல. நல்லா கவனிங்க, ராட்சசர்கள் தடுக்கல, அவர்களுடைய அவிசுவாசம் என்ன செஞ்சது, தடுத்தது. அது போல கிறிஸ்துவுக்குள் நமக்கு மிக பெரிய மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சின்ன மீட்புலாம் இல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தோற்று போகின்ற, போராடுகின்ற வாழ்க்கை இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள நாம யாருன்னு தெரியாததுனால என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற வாழ்க்கை ஜெயிக்கின்ற வாழ்க்கை, ஜெயித்த வாழ்க்கை. அதுக்காக பிரச்சனையே வராதுன்னு சத்தியம் சொல்லல. பிரச்சனை உண்டு, பிரச்சனையை ஜெயித்தவர் உங்களுக்குள் இருக்கிறார். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இவ்வளோ பெரிய மீட்பை கொடுத்து, இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்து, இந்த உலகத்துல நம்மை தனியாக விடல, பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, இருந்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல நாம அவரை பார்க்காமல், அவருடைய வார்த்தையை பார்க்காமல், நம்ம சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறதினால், சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு நான் வெட்டுக்கிளியை போல் இருக்கிறேனே, கோட்டை பலமாக இருக்கிறதே, இந்த நோய் எனக்கு ரொம்ப தீவிரமா இருக்குதே, டாக்டர் ரிப்போர்ட் எனக்கு இப்படி சொல்லுதே, என் சரீரம் இப்படி வலிக்குதே, இந்த நோய் வந்து அந்த மனிதர் இறந்து போய்விட்டாரே அப்படின்னு சொல்லி நீங்க ராட்சசரை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்க அவிசுவாசம் அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, சுகம் வெளிப்படாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. உங்க பிரச்சனை உங்களுக்கு ஒரு பெரிய ராட்சசனை போல இருக்குது. அந்த பிரச்சனை உங்களோட வெற்றியை தடுக்கல, உங்களுடைய அவிசுவாசம் அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, தடுத்து கொண்டிருக்கிறது. உங்க சூழ்நிலையில இருந்து வரக்கூடிய தகவல்களை நீங்க கேக்குறீங்களா? அந்த சூழ்நிலைக்கு மத்தியில அவர் கொடுத்திருக்கின்ற வார்த்தைகளை நீங்க கேக்குறீங்களா? எதை கேக்குறீங்க? அவருடைய வார்த்தையை நீங்க அதிகமாக கேட்கும் பொழுது, உங்க இருதயத்தை அவருடைய வார்த்தையால நிரப்பும் பொழுது, எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களால் அதை என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். அங்க யோசுவாவும் காலேபும் கானானுக்குள்ள போனாங்களா இல்லையா? அவங்க போகும்போது அங்க ராட்சசர்கள் இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. ராட்சசர்களை மேற்கொண்டது தேவ வல்லமை. அது போல உங்க சூழ்நிலைகளை மேற்கொள்ள போவது உங்க வல்லமை இல்ல, தேவ வல்லமை. உங்க சரீரத்துல உள்ள நோயை மேற்கொள்ள போவது உங்க வல்லமை இல்ல, தேவ வல்லமை. உங்க பிரச்சனைகள்ல உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போறது உங்க திட்டமோ, உங்க ஞானமோ, உங்க வல்லமையோ இல்ல, அது தேவ ஞானம், அது தேவ திட்டம், அது தேவ வல்லமை. எது தடுக்குது? நம்முடைய அவிசுவாசம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, தடுத்து கொண்டு இருக்கிறது. இந்த அவிசுவாசம் போறதுக்கு தான் அதை எப்படி கேட்கணுமா, முக்கியமாக கவனமாக கேட்க வேண்டும். இந்த அவிசுவாசத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்க கூடாது. முழு இருதயத்தோடு அவருடைய வார்த்தைகளை உங்க இருதயத்துல நீங்க நிரப்பும் பொழுது உங்களால் அந்த பிரச்சனையை பார்த்து நீங்க என்ன பேச மாட்டீங்க, மரணம் பேச மாட்டீங்க, பயத்தை பேச மாட்டீங்க. இந்த 10 பேரை போல நீங்க அழுது புலம்ப மாட்டீங்க. யோசுவா காலேப போல இதில் ஜெயம் என்னுடையதுன்னு சொல்லி விசுவாசத்தோட காலத்துக்கு என்ன செய்வீங்க, வைக்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதற்கான விசுவாசம் இந்த வார்த்தையில இருக்குது. அவர் என்ன கொடுத்திருக்கிறார், அவருடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பு, இத்தனையும் செய்து முடித்துட்டு அவர் உங்களுக்குள்ள காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னா எப்பேற்பட்ட அன்பு அது.
நீங்க நினைக்கிறீங்களா உங்க சூழ்நிலைகள்ல நீங்க தனியா நிற்கிறோம்னு நினைக்கிறீங்களா? நீங்க தனியாக இல்லை. அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவர் உங்களுடனே கூட உங்களுக்குள் நின்று கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலைகளை உங்கள் மூலமாக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்க புயலுக்கு மத்தியில உங்க கரத்தை பிடித்து கொண்டு அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? நிற்கிறார். நீங்க அதை உணர்ந்து கொள்ளும் போது, அதை அறிந்து கொள்ளும் போது, அந்த விசுவாசத்துல நீங்க நிற்கும் போது அந்த வல்லமை வெளிப்படுறத உங்களால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.